தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 120 கோடி அடிச்சிருச்சா? அடிச்சிருச்சா? நம்ம தளபதியோட ஜனநாயகன் மூவியை 120 கோடி கொடுத்து வாங்கினது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட அமேசான் பிரைம் தான். இந்த அளவு காசு கொடுத்து வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக தாங்க இருக்கும் இந்த படம். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தை பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் வேறு, கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அமேசான்காரங்க கண்டிப்பாக 120 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு படத்தை முடிச்சுட்டு தளபதி முழுசாக அரசியல் இறங்க போகிறதா அவரே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்னதான் இந்த ஒரு படத்தை 120 கோடி கொடுத்து வாங்கியிருந்தாலும் படக்குழுட்ட இருந்து ஒரு கண்டிஷனும் வச்சுருக்காங்க. அது என்னன்னா, இந்த படத்தை 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடி ரிலீஸ் பண்ணணுமா. இந்த படத்துலயும் நம்ம தளபதிக்கு பேரா பூஜா ஹெக்டே தாங்க ஆக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மமிதா பைஜு, யோகி பாபு, பிரகாஷ் ராஜ் எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே கண்டிப்பா இந்த ஒரு படத்துல நிறைய பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. நம்ம டைரக்டர் ஹச் வினோத் மட்டும் எந்த விதமான சொதப்பலும் இல்லாம இந்த ஒரு படத்தை எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா 100% இந்த ஒரு படம் ஹிட் கொடுத்துருங்க. ஸோ அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், ட்ரெண்டிங் நாயகன் சார்பாக நீங்க எல்லாரும் போய் தியேட்டர்ல படம் பார்க்கணும். அதுவும் பர்டிகுலரா இந்த படத்தை போய் பார்க்கணும். மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.